2026 AI ஜாப் மார்க்கெட்ல உங்களுக்கு RAG Retrieval Augmented Generation அப்படின்னு என்னன்னு தெரியலனா உங்களால கண்டிப்பா இங்க காம்பீட் பண்றதே ரொம்ப கஷ்டம். RAG is the most in demand AI skills in 2026. ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ChatGPT, Claude இந்த மாதிரி LLMs எவ்வளவு ஸ்மார்ட் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த LLMs கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மேஜர் ப்ராப்ளம் அவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி LLMs இருக்கக்கூடிய நாலேஜ் ரொம்ப ஜெனரலானது. பட் ஒரு கார்ப்பரேட் செட்டிங்ல இந்த மாதிரி ஒரு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு எதையுமே பண்ண முடியாது. அந்த LLMக்கு உங்க கம்பெனி பத்தின டீடைல்ஸ், கஸ்டமர் டேட்டா, கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த டேட்டாஸ்க்கு ஆக்சஸ் தேவை. அப்பதான் உங்களுக்கு தேவையான உங்க ஒர்க்குக்கு தேவையான கஸ்டமைஸ்ட் அவுட்புட்டை இதால கொடுக்க முடியும். இதுக்கு தான் நம்ம வந்து RAG யூஸ் பண்றோம். அண்ட் இந்த ஸ்பெசிபிக் ப்ராப்ளமை தான் இந்த RAG சால்வ் பண்ணுது. அதோட இந்த மாதிரி LLMs ஓட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஹாலுசினேஷன். சம்டைம்ஸ் மேக்கப் பண்ணி ஆன்சர் பண்ணும். பட் RAG யூஸ் பண்ணும்போது LLM உங்களோட ஆக்சுவல் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து ஆன்சர் புல் பண்றதுனால ஹாலுசினேஷன் ரெடியூஸ் ஆகுது அண்ட் அக்யூரசியும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் என்டர்பிரைஸ் சர்ச், கஸ்டமர் சப்போர்ட் பாட்ஸ், கோடிங் அசிஸ்டன்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட் அனாலிசிஸ், சீரியஸா மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய இந்த மாதிரி AI அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி RAG சிஸ்டம்ஸ் வச்சு தான் பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இன்னைக்கு AI ல ஒரு கெரியர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிரேட்ல RAG பைப்லைன் பில்ட் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த வீடியோல RAGனா என்ன, இந்த RAG ல இருக்கக்கூடிய 8 டைப்ஸ் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாமே கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷன் குள்ள போலாம். This is your AI coach John. இன்னைக்கு நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ் அப்படின்ற இந்த நேம் வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுமே எல்லாத்துக்கும் ப்ராப்பராக புரியுது. பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டைப்ஸ் தான் இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த பர்டிகுலர் கிளாரிட்டியை அண்ட் டிரெக்ஷனை இந்த பர்டிகுலர் செஷன் மூலிமா ரொம்ப டீப்பாக இறங்கி அதனுடைய தியரி ப்ளஸ் ஸ்கிரிப்டிங் எல்லாத்தையுமே உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சு கிறிஸ்டல் கிளியராக இந்த செஷனை வந்து டீப்பாக முடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோலாக இருக்க போது. ஸோ இந்த செஷன் நல்ல டீப்பர் நாலேஜ் இருக்க போது. அதனால ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டாக நான் என்ன பண்ணுவோம்னா வாட் இஸ் RAG. நான் இப்போ ஒன்லைன்லேயே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டெஃபின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அண்ட் செகண்டில் டைப்ஸ் ஆஃப் RAGல டோட்டலி 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. இன்னும் புதுசாக ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேரை வச்சு கண்டிப்பாக அடுத்த எவல்யூஷன் நோக்கி போயிட்டு தான் இருக்கும். பட் இன்னைக்கு நீங்கள் 2026 இருக்கீங்கன்னா இந்த 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RAG உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு புரிதல் இருக்கணும். நேமும் நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கணும். அது என்னென்ன டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்து ஸ்டெஃபின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தியரி ப்ளஸ் ஸ்கிரிப்டிங் அப்படி தான் போகும். அண்ட் இது மூலமாக லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். ஸோ இந்த செஷன் இது ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது, டீப்பர் நாலேஜாக இருக்குது. ஸோ யாராருக்கெல்லாம் இந்த டீப்பர் நாலேஜ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி அடுத்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து 8 பாயிண்ட் வரைக்கும் பார்த்துட்டு டேக்அவே பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு பாயிண்ட்டையுமே நீங்கள் கேளுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம செஷன் போகிறோம். Hi everyone, welcome you all to this session. ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் RAGை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த RAG அப்படின்னா என்ன ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே RAG அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு ஸோ சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ஸோ இந்த RAGோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ இந்த RAGை புரிஞ்சிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் நேராக ChatGPT போய் வாட் இஸ் மை கம்பெனிஸ் பாலிசின்னு கேட்டிங்கன்னா ChatGPT என்ன சொல்லும்? ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடும். இல்லாட்டினா உங்கள் கம்பெனியோட பாலிசி எனக்கு தெரியாது, பட் ஜென்ரலாக இந்த கம்பெனிஸ்லாம் இப்படி தான் லீவ் பாலிசி இருக்கும், இப்படி தான் பாலிசிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க. ஸோ ChatGPT மாதிரி நீங்கள் ஒரு AI பில்ட் பண்ணி உங்கள் கம்பெனியோட டேட்டா கொடுத்து அந்த AI நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்போது வாட் இஸ் மை லீவ் பாலிசி, வாட் இஸ் மை கம்பெனிஸ் லீவ் பாலிசி நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன சொல்லும்? ஹியர் இஸ் யுவர் பாலிசி அப்படின்னு சொல்லி உங்கள் பாலிசியை கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் RAG. ஸோ ஜென்ரிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க உங்கள் டேட்டாலேருந்து ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கான ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னா அது தான் RAG. இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்ஸில் உங்களுக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு ஆன்சர் எழுதி வைக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம்னு யோசிப்பீங்க. பட் அதே நேரத்தில் புக்கை கொண்டு வந்து கொடுத்து அந்த இடத்துல இந்த புக்கிலேருந்து ஆன்சரை பார்த்து எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த புக்கிலேருந்து ஆன்சரை தேடி கொண்டு வந்து நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இது தான் RAG. ஸோ ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி தான். புக்கை கொடுத்து உங்கள் டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டாலேருந்து ஆன்சர் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இது தான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் RAG. ரொம்ப டெக்னிக்கல் ஜாகன்ஸ் நீங்கள் பேசலை. ஸோ சிம்பிளாக RAGனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை கொடுத்தேன். இப்போது இந்த RAGலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அதிகமாக இப்போ யூஸில் இருக்க RAGஸை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸை நம்ம பார்க்கலாம்.
இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரேக் என்னன்னா naive rag. ஸோ இட் சர்ச் பிக் டாப் ரிசல்ட்ஸ் அண்ட் கிவ்ஸ் தி ஆன்சர். இந்த naive rag என்ன பண்ணுன்னா சர்ச் பண்ணும், டாப் ரிசல்ட்ஸை எடுத்துரும், உங்களுக்கான ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதுவும் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கூகுள் கொலாப் ஷீட் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கே சில கோடிங் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கோடிங்கை புரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ கோடிங் புரிஞ்சுக்கிறதுக்காக இது இல்லை, நீங்கள் ரேகை பில்ட் பண்ணும் போது தான் இந்த கோடிங் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இந்த கோடிங்கை புரிஞ்சுக்க வேண்டாம், பட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இந்த டைப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோடிங்கை வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து எனக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஹேவ் லோடட் தி டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்டர்பிரைசஸ் ரேக் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த டாக்குமெண்ட்டை தான் இந்த இடத்துல நான் டேட்டாவாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவல் டாக்குமெண்ட் கிடையாது, எங்கள் கம்பெனியோட பாலிசிஸ் கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் வீடியோலேயே இந்த ஃபிட் பல்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு டெமோ ப்ராடக்ட் மாதிரி ஒன்று காமிச்சேன். அது வந்து டெமோக்காக காமிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். ரியல் லைஃப்பில் அந்த ப்ராடக்ட் இல்லை, நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த வித ப்ராடக்ட்டும் நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம். உங்கள் வீடியோவில் இங்கே காமிக்கிறது எல்லாமே பேசிக்கான டெமோக்கான டேட்டாஸ் மட்டும் தான். ஏன்னா ரியல் டேட்டாஸ், கிளைண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது. ஏன்னா கான்ஃபிடென்ஷியல் ரீசன்ஸ்னால இந்த இடத்துல எதை காமிச்சாலும் டெமோஸ்க்காக தான் காமிக்கும். இது வந்து ஒரு ஃபேக் ரிப்போர்ட், ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு டாக்குமெண்ட்டை டெமோக்காக இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்லேருந்து தான் எனக்கு இந்த ரேக் வந்து ரிட்ரைவ் பண்ணி வந்து கொடுக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சங்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது ரேக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு மாடலிங் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டாக தானே கொடுப்போம். அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து வெக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் தான் இப்போது ரேக் வந்து எனக்கான அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஸோ சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு எஸ்எல்எம் மாடலை இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா எஸ்எல்எம் எனக்கு சேட்டாக எனக்கு வந்து ஆன்சர்ஸ் டெக்ஸ்ட்டாக வரணும்ல, அதுக்காக இந்த ஆல்மனி அப்படின்ற இந்த ஒரு எஸ்எல்எம்ஐ இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா இங்கே வெக்டர் டேட்டாபேஸாக ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அந்த வெக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இங்கே வெக்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த naive rag. ஸோ இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரேக். நான் ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி இட் சர்ச் பிக் டாப் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இங்கே என்ன பண்ணோன்னா, இங்கே கொஸ்டின் இருக்குது பாருங்கள், வாட் இஸ் லீவ் பாலிசி அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம், இது இங்கே கோடிங்காக தான் இருக்கும். நான் வந்து சேட் ஆப்பாக பில்ட் பண்ணல. இங்கே நிறைய டைப்ஸ் இருக்கிறனால ஒரு சேட் ஆப்பை பில்ட் பண்ணி காமிக்கல, ஜஸ்ட் இங்கே கோடிங் மட்டும் காமிக்கிறேன். அந்த கோட்லேயே உங்களுக்கான கொஸ்டின்ஸும் இங்கே நான் கேட்டிருப்போம். ஸோ வாட் இஸ் லீவ் பாலிசி அப்படின்னு இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இந்த naive rag என்ன பண்ணணும்னா, ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துரும். ஜென்ரல் மீன்ஸ் நான் கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து டாப் பிக். ஸோ இந்த லீவ் பாலிசி அப்படின்னா இந்த கீவேர்டுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த டாப்பில் இருக்கிறத அதை பிக் பண்ணி அப்படியே எனக்கான ஆன்சரை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குன்னு தெரியாது, பட் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க டாப்பிக்கை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ மோஸ்ட் பேசிக்காக எனக்கு வெர்ஷனை கொண்டு வந்து கொடுத்துரும். ஜஸ்ட் ரிட்ரைவ் சங்க்ஸ் அண்ட் சென்ட் தம் டு த மாடல். ஸோ இங்கேருந்து சங்க்ஸை ரிட்ரைவ் பண்ணி எனக்கான அவுட்புட் மாடல் இருக்குல்ல, அந்த இடத்துல கொடுத்துரும். எனக்கு அவுட்புட் இந்த இடத்துல காமிச்சிடும். ஸோ இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, மைட் பிக்கப் irrelevant ஆர் இன்கம்ப்ளீட் இன்ஃபோ. ஸோ கொடுக்கக்கூடியதான அவுட்புட்ஸ் irrelevant-ஆக இருக்கலாம் அண்ட் தென் இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ராபேக் ஆஃப் naive rag. ஸோ இப்போ naive rag உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட் ஜஸ்ட் சர்ச்சஸ், பிக் அப் தி டாப் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் கிவ்ஸ் யூ தி ஆன்சர். ஸோ இது தான் naive rag. So we have the next type of rag, IDE rag. இது என்னன்னா ஹைப்போதெட்டிக்கல் டாக்குமெண்ட் எம்பெட்டிங். ஸோ இதுதான் அதோட அப்ரிவேஷன். ஸோ இந்த ரேக்னா ஜெனரேட் ஏ ஃபேக் ஆன்சர் அண்ட் தென் யூசர்ஸ் இட் டு சர்ச் பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணால் ஒரு ஃபேக் ஆன்சரை ஜெனரேட் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஜெனரேட் பண்ணியிருக்க அந்த ஃபேக் ஆன்சர்லேருந்து நம்ம டாக்குமெண்ட்டில் போய் கரெக்டாக சர்ச் பண்ணி பெட்டராக சர்ச் பண்ணி நமக்கான கரெக்டான அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது தான் IDE rag, ஹைப்போதெட்டிக்கல் டாக்குமெண்ட் எம்பெட்டிங். ஸோ இதோட கோட் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IDE rag இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் ஜென்ரேட் ஹைப்போதெட்டிக்கல் ஆன்சர். ஜென்ரலாக ஒரு ஆன்சரை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறமா எம்பெட் ஹைப்போ டாக்குமெண்ட், அதுக்கப்புறமா நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ளே எம்பெட் பண்ணி அங்கே இருக்க பெட்டரான ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் கம்பெனி பாலிசின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவியோ அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ கம்பெனியோட டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. பட் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபேக்கான ஆன்சரை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து போய் பெட்டரான ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் IDE rag. இங்கே AI first imagines a possible answer and then uses that to find better documents. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்
இமேஜின் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம டாக்குமெண்ட்லேருந்து பெட்டரான ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா பெட்டர் ரிட்ரைவல் ஃபார் வேக் கொஸ்டின்ஸ். ஸோ வேக் கொஸ்டின்ஸ்னா அன்கிளியர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதான் வேக் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ கிளியர் இல்லாமல் கிராமட்டிக்கல் எரரோட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டோம்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறது ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஒரு ஃபேக் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா அங்கேருந்து பெட்டர் சொல்யூஷன் பெட்டர் ஆன்சர் வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்து கொடுக்குறது தான் இந்த ஐடி ரேகோட வேலை. ஸோ இது இந்த மாதிரி வேக் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரேக் இஸ் கரெக்டிவ் ரேக். ஸோ இது பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் கரெக்டிவ் ரேக். ஸோ செக் இஃப் ரிட்ரீவல் டேட்டா இஸ் குட், ஃபிக்ஸ் இட் இஃப் நாட். ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்க டேட்டா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். கரெக்டாக இல்லைனா அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடும். அதனால தான் அதுக்கு பேர் கரெக்டிவ் ரேக். இதோட கோடு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ போனீங்கன்னா கரெக்டிவ் ரேக். ஸோ இப்போ இந்த கோடு பாருங்கள், இங்கே நான் லீவ் பாலிசி அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கரெக்டிவ் ரேக் என்ன பண்ணோன்னா நம்மளோட இன்டர்னல் சோர்ஸ்லேருந்து நம்மளோட டாக்குமெண்ட்லேருந்து செக் பண்ணும். ஸோ செக் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்னல் டாக்குமெண்ட்டில் நான் வந்து 24 லீவ்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 24 லீவ்ஸ் அப்படின்றத ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரும். பட் அதுக்கப்புறமா அது செக் பண்ணும் இன்கேஸ் நான் என்னோட லீவ் பாலிசியை மாற்றிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது நான் பில் பண்ணும்போது இந்த சிஸ்டம் ரேகை பில் பண்ணும்போது என்னோட டாக்குமெண்ட்டில் 24 லீவ்ஸ் பெர் ஆனம் அப்படின்னா கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்னோட பாலிசியை மாற்றி நான் 25 லீவ்ஸ் அப்படின்னு கொடுத்து வேற ஒரு எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹார்ட் கோட் பண்ணியிருப்பேன், அப்டேட்டட் இன்ஃபோன் கொடுத்து கம்பெனி அலோஸ் 25 லீவ்ஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் டாக்குமெண்ட்டுக்குள்ளே 24 லீவ்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டாக்குமெண்ட் ரிட்ரைவ் பண்ணது வந்துடும். அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட் போய் சர்ச் பண்ணி எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட 24 லீவ்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டானதை வெரிஃபை பண்ணி அட்லாஸ்ட் வேலிடேட்னு சொல்லி அப்டேட்டட் இன்ஃபோ கம்பெனி அலவுஸ் 25 லீவ்ஸ் அப்படின்றத கரெக்டான இன்ஃபோ கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஆட்ஸ் அ வெரிஃபிகேஷன் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்க இன்டர்னலாக இருக்கிற டாக்குமெண்ட்லேருந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்க டேட்டா வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்க்கும். ஸோ கரெக்டாக இல்லைனா அதுக்கப்புறமா அப்டேட்டடாக என்ன இருக்குதோ அதுக்காக வெரிஃபிகேஷன் ஸ்டெப் ஒன்று ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் இஃப் ரிட்ரைவல் இஸ் பேட் இட் ரீட்ரைஸ் ஆர் கரெக்ட்ஸ். ரீட்ரை பண்ணி கரெக்ட் பண்ணி நமக்கான அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது எப்படி திங்க் பண்ணுதுன்னா செல்ஃப் கரெக்டிங் ரேக். ஸோ இந்த கரெக்டிவ் ரேக் இந்த பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செல்ஃபாக கரெக்ட் பண்ணிக்கூடிய ரேக். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா கிராஃப் ரேக். ஸோ யூசஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா. இது வந்து ஒரு டேட்டாக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து யூஸ் பண்ணி நமக்கான அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதோட கோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே கிராஃப் ரேக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், சேல்ஸ் டீம் அப்படின்ற இந்த ஒரு கீவேர்ட் போட்டிருக்கேன். எனக்கு இங்கே ரீஜனல் மேனேஜர் அண்ட் தென் ப்ராடக்ட் டீம் அப்படின்ற அவுட்புட் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல சேல்ஸ் டீமுக்கு இங்கே என்ன இருக்குதா ரீஜனல் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு ப்ராடக்ட் டீம் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த இடத்துல ரீஜனல் மேனேஜர் அண்ட் ப்ராடக்ட் டீம் அப்படின்ற இந்த சேல்ஸ் டீமுக்கு எதெல்லாம் ரிலேஷனாக இருக்குதோ அந்த அவுட்புட்ஸை கொண்டு வந்து இங்கே எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஃப் ரேக் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹைரார்க்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சங்க்ஸ் யூசஸ் கனெக்டட் டேட்டா அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டீமை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டீம் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் எனக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க அண்ட் தென் நான் யாருக்கு பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஏகோ ஜானுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரேகை யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கிரேட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் queries வித் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிற இந்த மாதிரி ஹைரார்க்கியை கண்டுபிடிக்கிறதான காம்ப்ளெக்ஸ் queries எல்லாம் இந்த கிராஃப் ரேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் கிராஃப் ரேக். And then we have hybrid rack. ஸோ ஹைப்ரிட் பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கம்பைன்ஸ் மல்டிபிள் சர்ச் மெத்தட். ஸோ இதுக்கு முன்னாடி கிராஃப் ரேக் பார்த்தோமா ஹைரார்க்கியை கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட்டை கொண்டு கொடுக்குற அந்த டைப் ஆஃப் ரேக்ஸ் எல்லாம் பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஹைரார்க்கியை கண்டுபிடிக்கிற அந்த ரேக்கையும் அதுக்கு முன்னாடி இருக்க டெக்ஸ்ட் ரேக்ஸும் இது எல்லாமே கம்பைன் பண்ணி நமக்கு சர்ச் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும்னா இதுக்கு பேர் தான் ஹைப்ரிட் ரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் சர்ச், இந்த BM25 அண்ட் தென் எம்பெடிங்ஸ் அப்படின்றது ஒரு சர்ச்சிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த BM25 என்ன பண்ணால் சர்ச் பண்ணி எந்த கீவேர்ட் மேட்ச் ஆகி டாப்பில் இருக்கோ அதை பிக் பண்ணும் சார், ரேங்கிங் பண்ணும். எம்பெடிங்ஸ் அப்படின்றதும் ஒரு சர்ச்சிங் டெக்னிக்ஸ் தான். ஸோ இதுக்கான கோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரேக். இந்த இடத்துல சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இங்கே போட்டிருக்கேன். இப்போது இந்த சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கான என்டையர் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே காமிச்ச மாதிரி ஹைரார்க்கி. ஸோ சேல்ஸ் டீமோட இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அந்த அவுட்புட் எனக்கு வந்திருக்கா.
இப்போ இந்த சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கீவேர்டுக்கான ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரும், ரிட்ரைவ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப்பில் எது இருக்குதோ அதையுமே எனக்கு இந்த இடத்த ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹைப்ரிட் ரேக். ஹைப்ரிட் ரேக்னா இந்த மாதிரி மல்டிபிள் சர்ச் மெத்தடை கம்பைன் பண்ணுறது தான் ஹைப்ரிட் ரேக். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் மோர் அக்யூரேட் ரிட்ரைவல். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி எது டாப்பில் இருக்கோ அதை ரேங்க் பண்ணி கொண்டு வரது, அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கம்பைன் பண்ணி கொண்டு வந்து அவுட்புட் கொடுக்கறனால மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்க ரிட்ரைவல் இந்த ஹைப்ரிட் டைப் ஆஃப் ரேக்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னா அடாப்டிவ் ரேக். ஸோ சூஸஸ் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டிபெண்டிங் ஆன் த கொஸ்டின்ஸ். நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆன்சரை கொண்டு வந்து நம்ம கொடுக்கும். ஸோ அதுதான் அடாப்டிவ் ரேக். ஸோ அதுக்கான கோட் இங்கே பாருங்கள். இங்கே எக்ஸ்பிளைன் சேல்ஸ் growth அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் growth பற்றி நம்ம பேசணும், அதே நேரத்தில் கஸ்டமர் ஃபீட்பேக் பற்றியும் பேசணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அடாப்டிவ் ரேக் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சேல்ஸ் க்ரோத்துக்கான ஆன்சரை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும், அதே நேரத்தில் கஸ்டமர் ஃபீட்பேக்கான ஆன்சரையும் இங்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது தான் அடாப்டிவ் ரேக். நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி எந்த ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நாட் ஆல் குவரிஸ் ஆர் சேம். நம்ம குவரி கொடுத்தா அந்த குவரி கொடுக்க எல்லா கீவேர்ட்ஸும் சேம் கிடையாது. நான் இங்கே கேட்ட மாதிரியே சேல்ஸ் growth அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். ஸோ சேல்ஸ் growthம் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் சேம் கிடையாது, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் அடாப்ட்ஸ் டைனாமிக்லி. சிஸ்டமே என் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி எனக்கான ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது எப்படி திங்க் பண்ணால் ஸ்மார்ட் டிசிஷன் மேக்கிங் ரேக். ஸோ இந்த அடாப்டிவ் ரேக் வந்து ஸ்மார்ட்டான டிசிஷனை மேக் பண்ணி நம்ம கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் அடாப்டிவ் ரேக். And the next type we have is multi-model rack. So இந்த multi-model rack எதுக்குன்னா works with text, images, PDFs and more. So நம்ம இது வரைக்கும் டெக்ஸ்ட் டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் டேட்டாவில் இருந்தாலும் ஒர்க் ஆகும். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிஎஃப்லேருந்தும் எனக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இமேஜஸ் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான கோடுங்க காமிச்சிட்றேன். டெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஜெம்மா ஆஸ் லேட்டன்சி இஷ்யூ அப்படின்ற செஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இமேஜ்னு கொடுத்து சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் அப்படின்னு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் டெமோக்காக லெட்டராகவே கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல ஒரு இமேஜ் நான் கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல கம்பைன் பண்ணி மல்டிமாடல் ராக நான் கால் பண்ணும்போது ப்ராடக்ட் ஜெம்மா ஆஸ் லேட்டன்சி இஷ்யூ அப்படின்றத டெக்ஸ்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்கும். ப்ளஸ் இங்கே இமேஜ் என்ன கொடுத்துருக்கணும் அந்த சோர்ஸையும் அந்த இமேஜையும் எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இது தான் மல்டி மாடல் ரேக். ஸோ மல்டி மாடல் ரேக் எதுனா இட் கம்பைன்ஸ் நாட் லிமிட்டட் டு டெக்ஸ்ட் மட்டும்தான் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு கிடையாது. இமேஜஸ் இருந்தாலும் டெக்ஸ்டாக இருந்தாலும் பிடிஎஃப் இருந்தாலும் டாக்குமெண்ட் இருந்தாலும் நமக்கான ஆன்சர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். இட் கேன் ரிட்ரைவ் ஃப்ரம் மல்டிபிள் ஃபார்மேட்ஸ். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் டாக்குமெண்ட்ஸ், டயக்ராம்ஸ், வீடியோஸ். இந்த ஃபார்மேட்லலாம் நமக்கு டேட்டாஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ரேகை நம்ம பில்ட் பண்ண முடியும். அந்த இடத்துலேருந்து இந்த வீடியோஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், டயக்ராம்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலேருந்து நமக்கான அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இந்த மல்டி மாடல் ரேகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டுடேஸ் லாஸ்ட் டைப் ஆஃப் ரேக் என்னென்னா ஏஜென்டிக் ரேக். நீங்கள் எல்லாருமே ஏஜென்டிக் ஏ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா அந்த ப்ராம்ப்ட்லேருந்து நமக்கு ஆன்சரும் கொடுக்கும், டிசிஷன் எடுத்து ஆக்ஷனும் எடுத்துரும். ஸோ அதுதான் ஏஜென்டிக் ஏஐஸ். அதே மாதிரி தான் இந்த ரேகும் ரேக் ப்ளஸ் ஏ ஏஜென்ட்ஸ் தட் கேன் பிளான் அண்ட் ஆக்ட். நம்ம ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு பிளான் பண்ணி ஆக்ட் பண்ணவும் இந்த ஏஜென்டிக் ரேகால் முடியும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கோட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ரேக். இந்த இடத்துல அனாலிசிஸ்னா ப்ராடக்ட் பீட்டா பெர்ஃபார்மிங் வெல், டிசிஷன் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராடக்ட் பீட்டா. ஸோ இந்த இடத்துல டிசிஷன் என்ன எடுத்துக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட் பீட்டால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு தான் டிசிஷன் எடுத்திருக்கு. இப்போது இந்த மாடலை நான் கால் பண்ணும்போது இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராடக்ட் டேட்டா அப்படின்ற அந்த ஆக்ஷனையும் அந்த டிசிஷனும் எனக்கு இந்த இடத்துல காமிச்சிடுது. ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக நான் காமிக்கிறேன். பட் இந்த ஏஜென்டிக் ரேக் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அதை பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கான ஆக்ஷன்ஸும் எடுத்து கொடுத்துரும். ஸோ இது தான் ஏஜென்டிக் ரேக். ஏ டசன்ட் ஜஸ்ட் ரிட்ரைவ். ஸோ இந்த ரேக் வந்து இட் டசன்ட் ஜஸ்ட் ரிட்ரைவ் தி ஆன்சர்ஸ் ஃபார் யூ, இட் டிசைட் ஸ்டெப்ஸ், டூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ நமக்கான ஸ்டெப்ஸ், டூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸும் இந்த ஏஜென்டிக் ரேக்கை டிசைட் பண்ணிக்கும். ஸோ இது எப்படி திங்க் பண்ணுனா ரேக் ப்ளஸ் ரீசனிங் ப்ளஸ் ஆக்ஷன்.
இப்போ நம்ம கிளாடோட கோவக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் பண்ணால் போதும். ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணு அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இதெல்லாம் பிளான் பண்ணிடும். பிளான் பண்ணதுக்கப்புறமா அதை கோடை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஆக்ஷனையும் அது பெர்ஃபார்ம் பண்ணிடும். அதே மாதிரி தான் அந்த ஏஜென்டிக் ரேகும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் கொடுத்து வச்சுருந்தோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸும் நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டான ஆக்ஷன்ஸை இந்த ஏஜென்ட் ரேக்லேருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஏஜென்டிக் ரேக். ஸோ இப்போது 8 டைப்ஸ் ஆஃப் ரேகை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ரேக் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரேக்குள்ளே எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்ணிங்கன்னா இந்த டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ரேக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரேக்னா ரேண்டமாக ஒரு ரேக்கை பில்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு எப்படிப்பட்ட ரேக் வேணும், உங்களோட டேட்டா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேக்ஸை பில்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போது இந்த 8 டைப்ஸ் ஆஃப் ரேகும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கான டேக் அவே பாயிண்ட்டை நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். So this is your takeaway point. Today's AI are not just about asking questions. இன்னைக்கு இருக்க AI ஜஸ்ட் நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அதை ஆன்சர் பண்ணோம் அப்படின்றது மட்டும் இல்லை. இட்ஸ் அபவுட் டிசைனிங் சிஸ்டம்ஸ் தட் ஃபைண்ட் தி ரைட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஏற்ற கரெக்ட் ஆன்சர் எந்த ஏஐ கொடுக்குதோ அந்த மாதிரி ஏஐ நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கான டைம் தான் இது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டோன்ட் ஜஸ்ட் யூஸ் ஏஐ, ஸ்டார்ட் டிசைனிங் ஏஐ தட் ஹெல்ப்ஸ் யூ. With this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan. சூப்பரான ஒரு டேக்அவே பாயிண்டாக கொடுத்து நம்ம ஸ்டெஃபின் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ எஸ், ஸோ ரேக் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அவுட்புட்டை ரொம்ப சூப்பராக நம்ம கேட்கக்கூடிய எக்ஸாக்ட் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக வரணும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து தியரி ப்ளஸ் ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ எனிவே இந்த பர்டிகுலர் செஷனில் வாட் இஸ் ரேக்ன்றது பார்த்தோம், 8 டைப்ஸ் ஆஃப் ரேக்ன்றதை பார்த்தோம், டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ என்றைக்குமே நாங்கள் வந்து ஒரு செஷன்ஸ்க்குள்ள வரும்போது எப்பயுமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். அண்ட் ரெக்வஸ்ட், நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் இது எல்லா செஷன் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடேஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க பிகாஸ் ஆஃப் தி எஃபர்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டேக். அண்ட் ட்ரைங் இல்லை, வி ஆர் ஆக்சுவலி டேக்கிங் டு மேக் ஷூர் தட் தமிழ் கம்யூனிட்டி இஸ் கெட்டிங் த டீப்பர் நாலேஜ் அபவுட் த சப்ஜெக்ட், திஸ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ அண்ட் டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், இது எல்லாத்தையும் பற்றியும் கோரான நாலேஜும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க நாலேஜும் முடிஞ்ச அளவுக்கு வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு கிவ் யூ திஸ் பர்டிகுலர் கண்டென்ட். அதுக்கு டைம் எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் இட் இஸ் டெஃபினெட்லி ஆக்டிங் எஸ் அ மோட்டிவேஷன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. பிகாஸ் வி ஆர் டாக்கிங் மோர் அபவுட் அவர் கம்பெனியோட கல்ச்சர் அண்ட் ஹவ் வி ஆர் க்ரோயிங் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபியூ செஷன்ஸ் நான் முன்னாடியெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ அதில் ஒருத்தங்க போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டை நான் வந்து படிக்கிறேன். ப்ளீஸ் ரிப்ளை டு மை கமெண்ட், சே கோட் ஜான், கேன் ஐ கெட் சம் பிளேஸ்மெண்ட் இன் யூர் கம்பெனி. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஹவ் இட் வில் ஒர்க், ஐ வில் டெல் யூ. ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய பேர் இங்கே எடுத்து படிக்கும் போது வி வில் பி ப்ரிஃபரிங் தெம் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் இங்கே வந்து படிக்கிறவங்கள்ட்ட ஒரு டாப் இதை நான் காமிக்கிறேன். திஸ் இஸ் அவர் கம்பெனிஸ் டேட்டா, பட் எனிவே ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் இங்கே படிக்கிறவங்கள்ட்ட தே ஆர் அவர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே, இங்கே 9 இயர்ஸ்லேருந்து படிக்கிறவங்க இருக்காங்க, 2.5 இயர்ஸ், 15 இயர்ஸ், 25+ இயர்ஸில் இருக்காங்க. ஸோ இங்கே படிக்கும்போது இவங்கெல்லாம் தான் என்னுடைய டாப் ப்ரிஃபரன்ஸாக இருப்பாங்க. நிறைய பேர் படிக்கிறதுக்கு வராங்க, பட் யாராச்சும் ரெஃபர் பண்ணணும் ஒரு இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டினா அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வில் கோ ஹியர். நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப் பொசிஷனில் ரிலீஸ் பண்ணும்போது ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருப்பாங்க. அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டாப் 5, டாப் 10 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே வந்து இருக்கிறவங்க கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த மாதத்தில் வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்னா, you need to understand எவ்ரிவேர் டேலண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அப்போது என்ன பாத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக படித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறீங்க அப்படின்றது எல்லாமே டீம் வந்து பின்னாடி ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ முடிச்சிருக்காங்க, இந்த மாதத்தில் ரேங்கான இந்த ராமலக்ஷ்மி அடுத்த மாதம் ரேங்க் நிர்மல் ரேங்காக இருக்காரா, அப்போ போன மாதம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் எங்கே ப்ரோக்ரஸ் இருக்குது, இவர் NLP முடிச்சிருக்காரு, இது டீம் வந்து ஆக்சுவலாக அப்டேட் பண்ணணும், இன்னும் அடுத்த லெவலில் போயிருப்பார், ப்ராக்ரஸ் பண்ணி போயிருப்பார். அப்போது ஒரு டேலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்டு பண்ணி ஒன்று இன்டர்னலாக ஹையர் பண்ணணும் ஒரு எக்ஸ்டர்னலாக கொடுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர் டேலண்ட்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே இமோஷனலாக வி கான் டேக் டெசிஷன்ஸ், no companies will take some decisions. Okay, first you need to acquire the skills what market needs. அதை ப்ராப்பராக ஸ்க்ராட்ச்ல இருந்து ஃபண்டமெண்டல்ஸாக படித்து நீங்கள் இன்டர்வியூ, இந்த 10 பேர் இன்டர்வியூக்கு சான்சஸ் கொடுக்குறோன்னா அடுத்து இன்டர்வியூ வரும். ரைட், அந்த 10 பேர்த்தில் யார் இன்டர்வியூவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறோம்னா அந்த டேலண்ட்டை தான் வெளியில் போவாங்க.
ஓகே, அது இங்கே இன்டர்னலாக இருந்தாலும் சரி, வெளியில் எங்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இன்னைக்கு டேலண்ட் கிரன்ச் அதிகமாக இருக்குது. எல்லாருமே இந்த பேசிக் நாலேஜ் சர்ஃபேஸ் லெவலில் வச்சுருக்காங்க. ஓகே, பட் டீப்பராக ஸ்ட்ரக்சராக ப்ராப்பராக நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தான் நாங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ரெஃபர் பண்ண முடியும், அவர் உள்ள இன்டர்னலாகவும் ஹையர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இஃப் யூ அதை போட்டிருக்கேன், இஃப் யூ கிளியர் தி இன்டர்வியூ தென் எஸ்ன்னு போட்டிருக்கேன். வாட் ஆர் த ஸ்கில்ஸ் தட் ஒன் ஷுட் கேண்டிடேட் நீட் ஃப்ரம் த இன்டர்வியூ ரவுண்ட் சார்? அதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நிறைய ரோட் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பேன். ஓகே, யூ நீட் டு கோ அண்ட் ஃபைண்ட் தட் இன்டர்வியூஸ். இந்த வீடியோ பாருங்கள், ஹவு டு ஸ்டார்ட் ஏஎம்எல் இந்த வீடியோ பாருங்கள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னால் இந்த வீடியோ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் ரோட் மேப் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து டேக் ஆக்ஷன். சும்மா பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து இஃப் யூர் ஜஸ்ட் கோயிங் அவே பை நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஐதர் ட்ரை டு டேக் பை யுவர் செல்ஃப், ஸ்டடி சம்வேர், ஆர் மணி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை டு இன்வெஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் கோர்ஸ் அண்ட் தென் மேக் ஷூர் தட் யூ ஆர் ஆல்சோ டிசிப்ளின். நீங்கள் எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் செல்ஃப் அக்கௌண்டபிளாக இருக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் டிசிப்ளினாக கமிட்டடாக இருந்தீங்கன்னா தான் கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக முடிக்க முடியும். ஓகே, தட்ஸ் அப் டு யூ வேர் யூ வாண்ட் டு ஸ்டடி அண்ட் வேர் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் யுவர் டைம், whether in YouTube or whether in any kind of paid programs. எங்கேயோ ப்ராப்பராக நீங்கள் எடுத்து படித்து அந்த இன்டர்வியூவில், ஓகே, இங்கே படிச்சிருந்தாலும் அதே ப்ராப்ளம் அதே ப்ராசஸ் தான். இவங்க எல்லாருமே இன்டர்வியூ ப்ராசஸில் வருவாங்க. அந்த இன்டர்வியூ நம்ம கிளியர் பண்ணணும். அதில் யார் பெஸ்ட்டாக கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வருவாங்க. எக்ஸ்டர்னலாக ரெஃபரல்ஸுக்கு நிறைய பேருக்கு போக முடியும், எங்களாலையும் ரெஃபர் பண்ண முடியும். பிகாஸ் தமிழ்நாட்டில் we are building the number one பூல், ஏஐ டேலண்ட் பூல். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேலண்ட்ஸில் வேணுன்ற மாதிரி டாப் பிஸ்னஸ் கம்பெனிஸில் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க த்ரூ அவர் பர்டிகுலர் யூடியூப் சேனல். ஸோ அதனால் we are training you inside and we are ready to export you outside or inside and provide some kind of referrals, but only the right talents will be exported. Okay, right. So I hope ஒரு கொஷனுக்கு நீங்கள் போட்டிருக்கிறதுல நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த மமிதா அஃபிஷியல் அப்படின்றது நான் கண்டினியூஸாக நிறையா வீடியோ கமெண்ட்ஸில் வந்துட்டு இருக்கேன். அதனால தான் உங்களோட கொஷின் எடுத்து நான் இப்போ வந்து ஃபீச்சர் பண்ணேன். ஸோ அடுத்து வேறு யாருக்காச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை டு கமெண்ட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட், வாட் யூ ஹவ் அப்சர்வ்ட், அந்த லேர்னிங் பாயிண்ட்டை போட்டுட்டு அடுத்த கமெண்ட் எது இருந்தாலும் நீங்கள் கொஷின்ஸ்லாம் போடுங்க. நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த மாதிரி டைம் இருக்கும்போது ஐ வில் பி ஆல்சோ டேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் டைம் அண்ட் அட்ரஸிங் யுவர் கன்சர்ன் அண்ட் ஐ வில் பி மூவிங் டு த நெக்ஸ்ட் செஷன்ஸ். ஓகே, பட் மறக்காமல் இந்த வீடியோவில் 8 டைப்ஸ் ஆஃப் ரேக் போட்டிருக்கீங்க. வாட் இஸ் யூர் லேர்னிங் பாயிண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு, புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்டில் போட்டுட்டு தென் இஃப் யூ ஹவ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபாலோ அப் கொஷின்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.